ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப காரசாரமான ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட ஆசைன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸி கூட. இது பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் தண்ணியுடைய பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வருஷம் ஒவ்வொரு மரம் நடுங்க. மரம் நட்டதோடு விட்டுறாமல் அதை ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பாதுகாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவாக மேனேஜ் பண்ணி வளர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு வருங்கால சந்ததியர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் கடமையாக நினச்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபி முழுக்க நல்லெண்ணெயிலேயே பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போது 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுமே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு நிறையா சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் 13 தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளி தான் இது, 13 தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 13 தக்காளிக்கு நம்ம 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி மசிஞ்சு அப்படியே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுட்டு வதக்கலாம். ஏன் அப்படின்னா சீக்கிரம் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வற்றும். அதுக்காக இப்போ பாருங்கள், நல்லா இந்த தக்காளியெலாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணி 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சூடுபடுத்துங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால உடம்புக்கும் நல்லது, அதே சமயம் சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போது டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவு. இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, பட் முடிஞ்ச அளவு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு ட்ரை ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோத்துக்கு இது சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லா வெரைட்டிக்குமே நல்ல ஏதுவான டிஷ்ஷாக இருக்கும். அதுபோல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெயின்லலாம் போகும்போது வெளியில் சாப்பிடாம நீங்கள் இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லிலாம் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, தயிர் சாதம்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.